5 எழுத்து. 5 எழுத்து அப்படின்னால நம்ம சைவ சமயம் வந்துடும். 5 எழுத்து எது அப்படின்னு கேட்கிற பொழுது சி வ ய ந ம, சிவய நம. அது நடு மத்தியமா இருக்கிற 5 எழுத்து. இதுக்கு மேலேயும் ஒரு மந்திரம் உண்டு, இதற்கு கீழேயும் ஒரு மந்திரம் உண்டு. இதே மந்திரம் தான். தூள 5 எழுத்து, சூட்சம 5 எழுத்து, பிறகு அதிசூட்சம 5 எழுத்து. உண்மையா 5 எழுத்துங்கிறது குரு மூலமா வரணும். எல்லாரும் குரு மூலமா வரணும்னா எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? அதனால அந்த பஞ்சாட்சரத்தினுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ந ம சி வ ய. நமச்சிவாய தூள 5 எழுத்து யார் வேணா சொல்லலாம், எத்தனை தடவை வேணா சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். அதனாலதான் அது பேரா வைப்பாங்க. பிறகு அதிசூட்சமா 5 எழுத்து. அது மானதமாக சுத்தமானதமாக சொல்ல வேண்டிய ஸ்ரீ பஞ்சாட்சரம். ஸ்ரீ பஞ்சாட்சரங்கிறது எது அப்படின்னு கேட்டா சிவய சிவ. அந்த சிவய சிவங்கிற ஸ்ரீ பஞ்சாட்சரத்துக்கு பேரு ஸ்ரீ பஞ்சாட்சரம்னு பேரு, முக்தி பஞ்சாட்சரம்னு பேரு, காரண பஞ்சாட்சரம்னு பேரு. அந்த பஞ்சாட்சரத்தை சொல்றதுக்குத்தான் நீங்க குரு உபதேசம் பண்ணி சொல்ல வேண்டிய மந்திரம். அது நாக்கு மொழி இதெல்லாம் பயன்படுத்தாமல் சொல்லப்பட வேண்டியது. அதனாலதான் அதுக்கு மானதம்னு வச்சாங்க. நமச்சிவாய சிவாய நம, சிவய சிவ. இந்த அதிசூட்சம் 5 எழுத்து நம்ம ரொம்ப உலக பற்றுகளை நீக்கி சிவத்தையே எண்ணிக்கொண்டு இருக்கிற அடியவர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த சிவயங்கிற மந்திரம் ரொம்ப 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 இறைவனுடைய நினைப்பையும் இறைவனோடு ஒன்றுபட்டு நின்று அனுபவிக்கின்ற ஆனந்தத்தையும் தர வல்லது இந்த அதிசூட்சம 5 எழுத்து. நமச்சிவாய அதை சொல்லி சொல்லி பழகி சிவய சிவக்கு வருகிற பொழுது சிவய சிவங்கிறத எப்படி சொல்லணும், எங்க நிறுத்தணும், எப்படி அதை பயிற்சி பண்ணணும், அங்க சொல்லுவார் குரு. ரொம்ப வலிமை வாய்ந்தது இந்த மந்திரம். இப்ப இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுகிற பொழுது குரு உபதேசம் பண்ண பஞ்சாட்சரத்தை குரு உபதேசம் பண்ண மொழிகளோடு சொல்லுகிற பொழுது இட் பிகம்ஸ் எ ஷீல்டு. வினை தாக்காதபடிக்கு, உலக துன்பங்கள் தாக்காதபடிக்கு ஷீல்டு போல வளரும். அந்த வினை தாக்கத்தில் இருந்து காப்பாற்றுவது பஞ்சாட்சரம். அது குரு மூலமா வாங்குற பொழுது அப்ப குரு உபதேசம் பெற்று இந்த உலகத்துல இந்த உலக வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு வினை வராதுன்னு சொல்ல முடியாது. வரும், வினை வரும், மோதி வலுவற்று போய் விழும். அன்பு நிறைந்து சொல்லப்படுகிற நமச்சிவாயம் அறிவு நிறைந்து சொல்லப்படுகிற சிவாய நமல கொண்டு போய் விடும். அன்பால் ஓதப்பெறுவது நமச்சிவாயம், அறிவால் ஓதப்பெறுவது சிவாய நம, ஆனந்தத்தால் நிறைவது சிவய சிவ. இதான் படிநிலை.